ஹலோ கைஸ், யூடியூப் லைவ்ல இப்போ திடீர்னு நம்ம பிரியாணி மேன் தூக்கு போட முயற்சி பண்ணியிருக்காரு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா போலீஸும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது என்னப்பா பிரச்சனை? இர்ஃபான், டெய்லர் அக்கா, பிரியாணி மேன் இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் குழப்பத்தில் தான் இருக்காங்க. நம்ம பிரியாணி மேன் வழக்கமாகவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வீடியோ பண்ணி பயங்கரமாக அதை வந்து கான்ட்ரோவர்சி ஆக்கிறதா அவரோட பொழப்பாவே வச்சுட்டு இருக்காரு. இந்த நிலையில் பிரியாணி மேனை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய தளம் அப்படிங்கிறத கூட மறந்து இஷ்டத்துக்கு பேசுவார். இவருக்கும் இர்ஃபானுக்கும் தான் முதல்ல பிரச்சனையே ஆரம்பிச்சது. இர்ஃபானை வம்புக்கு இழுத்த பிரியாணி மேன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன குழந்தை அப்படின்னு அவர் அறிவிச்சது, சில வருஷங்களுக்கு முன்னாடி அவருடைய கார்ல வந்து விபத்து ஏற்பட்டு ஒரு பெண் உயிரிழந்தது, இந்த கதை எல்லாத்தையும் இழுத்து விட்டுருக்காரு. பதிலுக்கு இர்ஃபான் ஆதாரத்தோட பிரியாணி மேன் குற்றச்சாட்டுக்கு பதில் அளிச்சிருக்காரு. அந்த பஞ்சாயத்தை ஓரங்கட்டிட்டு பிரியாணி மேன் அடுத்து வம்புக்கு இழுத்த ஆளு தான் நம்ம டெய்லர் அக்கா. இந்த டெய்லர் அக்கா அப்படிங்கிற வார்த்தை கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கு காரணம் பிரியாணி மேன் தான். தயாலு டிசைன்ஸ் அப்படிங்கிற பேர்ல இன்ஸ்டாகிராம் ஐடி நடத்திட்டு வர்ற இவங்க இலவசமா பெண்களுக்கு தையல் பயிற்சி அளிச்சிட்டும் வராங்க. இதுல அந்த டெய்லர் அக்கா தைக்கக்கூடிய ஜாக்கெட்டுகள் எல்லாத்தையும் வந்து தானே அணிஞ்சு அதற்கு வந்து கரெக்டா ஃபிட் செக் இருக்கா அப்படின்லாம் சொல்லி வீடியோ எல்லாம் பதிவிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மேலும் தன்னோட குடும்பத்தோட நடத்தி வரக்கூடிய இந்த தையல் பயிற்சி பள்ளிக்கு அப்ளிகேஷன் ஆரம்பிச்சதை தன்னுடைய ஃபாலோவர்ஸ்களுக்கு பகிர்ந்துட்டும் வந்தாங்க. இதை தான் பிரியாணி மேன் டெய்லர் அக்கா ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டாரு. இதைத் தொடர்ந்து நிறைய பேர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் தவறான கமெண்ட்டுகளை கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா டெய்லர் அக்கா எதற்குமே பதிலளிக்கவே இல்லை. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதுவும் பெண்கிறதால ரொம்ப தரமட்டமான வார்த்தைகளை பிரியாணி மேன் பயன்படுத்தி இருப்பாரு. இதைத் தொடர்ந்து A2D அப்படிங்கிற பிரபலமான யூடியூப் சேனல் இந்த பிரச்சனையை தன் கையில் எடுத்திருக்காரு. இதைத் தொடர்ந்து பிரியாணி மேன் ஒரு யூடியூப் லைவ் ஒன்று போட்டு அதில் தூக்கிட்டு தற்கொலை செய்யற மாதிரியான ஒரு முயற்சி வந்து செஞ்சிருக்காரு. அவர் பேசுறத லைவ்ல பார்த்துட்டு அவங்க அம்மா வந்தாங்களா இல்லை இது ஒரு ஸ்கிரிப்டா அப்படின்னே தெரியல. சரியா அவருடைய அம்மா வந்து கதவை தட்டவும் பிரியாணி மேன் ஃபேன்ல தொங்க வச்சிருந்த அந்த துணியை வந்து எடுத்துட்டாரு. இந்த வீடியோ வைரல் ஆனதை தொடர்ந்து பிரியாணி மேனை இதற்காக கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கண்டனம் எழ ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் பெண்களை ரொம்பவும் தவறாக பேசுறாரு அப்படின்னு அவர் மேலே புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புகாரை தொடர்ந்து பிரியாணி மேன் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு.